ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மதுரை சிட்டி வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இருக்குது. அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிக முக்கியமான திட்டம் வைகை ரிவரை ஒட்டி இருக்கிற ரோடு. இப்போ அது பாதி வேலை முடிஞ்சிருக்கு. குறிப்பாக பெத்தானிபுரத்தில் இருந்து சமயநல்லூர் வரைக்கும் இருக்கிற அந்த ரோடு இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, டோட்டல் இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோ, எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறத சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அந்த ரோடு போட்டுட்ருக்கிறது. இது வந்து பறவை பிரிட்ஜு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பறவையில் இருக்க பிரிட்ஜில் இருந்து நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த ரோடு வந்து அவங்க வந்து இடத்த ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. ராத்திரி பகலாக கண்டினியூவாக இப்போ வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வைகை ரிவரோட அந்த பெட்டை ரெடி பண்ணுறது, கரை அரிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த வண்டிகள் பாதை எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கான ரோடு போடுறதுக்கான சீரமைப்புக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்னென்னா, இந்த ரோடு அவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு ரோடு. அதனால தான் இந்த ரோடுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த ரோடு வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து திண்டுக்கல் ஹைவே பக்கம் போகக்கூடிய அந்த மொத்த டிராஃபிக்கும் இந்த பக்கம் வந்து போயிடுவாங்க. கப்பலூர் போகிற சைடு இல்லை நேஷ்னல் ஹைவே 44 போகிற சைடு, அப்போ அந்த திண்டுக்கல் போகிற ஹைவேயில் இருக்க டிராஃபிக் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது ஃபுல்லாமே இப்போ இடத்த வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்க ஃபுல்லாக அதை சமதளப்படுத்தி, ஏன்னா முள் மரமாக குப்பையாக மேடாக பள்ளமாக இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் வண்டி போகிற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ரோடை மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ 2 வீலரில் தான் போய்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன். ஏன்னா ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேர், சார் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, இந்த ரோடு இப்போ முடிய போதா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரோடு பயன்பாட்டுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 2026 ஆகஸ்ட் கிட்ட வரதுக்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டோட்டல் இந்த ரோட்டுக்கான கான்ட்ராக்ட் வந்து 600 நாள் அவங்க கொடுத்துருக்காங்க டைம். டோட்டலாக இந்த ரோடு முடிக்கிறதுக்கு 600 நாள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காமராஜர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பைபாஸ் ரோட்டில் இருக்கிற பெத்தானிபுரம் டு நம்ம இதை பிரிட்ஜு தாண்டி வருது. பைபாஸ் ரோட்டில் இருக்க வைகை ரிவர் பிரிட்ஜை வந்து காமராஜர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிட்ஜில் இருந்து வாரணாசி கன்னியாகுமரி ரோடு, அதாவது நேஷ்னல் ஹைவே 44 சமயநல்லூரில் வந்து சேரும். அந்த வரைக்கும் இந்த ரோடு வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆரப்பாளையம் அந்த ரோடு வந்து இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க. பாலத்துக்கு இந்த பக்கம் ரோடு போடல. இது பாலத்துக்கு இந்த பக்கம் மட்டும் அவங்க டெண்டர் விட்டுருக்காங்க. எப்போ விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 ஏப்ரல் 2024 நான் போடுறேன். இதுதான் அந்த டெண்டர் விட்டதுக்கான இது. 8 ஏப்ரலில் அவங்க விட்டுருக்காங்க. 600 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 600 நாள் எஸ்டிமேஷன் டைம் கொடுத்துருக்காங்க முடிக்கிறதுக்கு. இது வந்து 165 கோடி, கிட்டத்தட்ட 165 கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்ட் டோட்டலாகவே. இதை எடுத்தது வந்து நியோடெக் இந்தியா ப்ராஜெக்ட் கம்பெனி வந்து அவங்க வேலை எடுத்திருக்காங்க. கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்ப்பீங்க, கிட்டத்தட்ட நாங்கள் இதை ரோட்டில் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 40 வண்டிகள் கிராஸ் ஆச்சு. 40 இடத்துல அவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. மண்ணை நிறச்சி மண்ணை எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல போய் கொட்டி, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொட்டி அவங்க வந்து அந்த பெட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பெட்டை ரெடி பண்ணி சைடு வால் காங்க்ரீட் போடுற வேலை மேக்ஸிமம் அவங்க முடிக்க போகிறாங்க. ஒன்ஸ் அவங்க வால் காங்க்ரீட் போட்டு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, மட்டப்படுத்திட்டாங்கன்னா அப்புறம் ரோடு ரோலர் வச்சு இதை இறுக்கி அதை சரி பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி போகிற மாதிரி. ஏன்னா 2 வே சைடு ரோடு போடணும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க ரோட்டில் வந்து ஒரு பக்கம் வண்டி ஃப்ரீயாக போகணும், இன்னொரு பக்கம் வண்டி வரணும். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பறவை காலேஜ் இருக்குது, மங்கையர்க்கரசி காலேஜ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டெல்லி பப்ளிக் ஸ்கூல். அந்த காலேஜோட அப்படியே இது பேக் சைடு, அதாவது நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்துருப்போம், பறவை மார்க்கெட்டை தாண்டி இருக்கிறது. இது அப்படியே அதுக்கு பின்புறமாக இருக்கிற அந்த இடம், காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய இடம் அவங்களோட கிரவுண்டு. இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா இதை ஒட்டி தான் வரும், அவங்களோட கிரவுண்டை ஒட்டி தான் வரும். அப்போ அவங்களுக்கு பேக் சைட்லேயே ஒரு என்ட்ரன்ஸ் வர மாதிரி ஆயிரும். யாராவது இந்த மங்கையர்க்கரசி காலேஜ் இல்லை டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிற
படிக்கிறாங்க, நிறையா குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போகும்போது இந்த ரோடை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிராஃபிக்கே இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா அங்கே ஃப்ரண்ட் சைடில் போகும்போது பறவை மார்க்கெட்டை தாண்டி போகும்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அவங்களோட கிரவுண்டு, கார்லாம் அவங்களுக்கு ஸ்கூல் வேனு இதெல்லாம் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த ரோடை ஒட்டி தான் அவங்க ஜாயிண்ட் ஆகும். அதனால் இந்த இடம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த மங்கையர்கரசி காலேஜில் படிக்கிற பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், சேஃப் அண்ட் செக்யூராக நீட்டாக அவங்க போயிட்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம இந்த வீடியோ போட்டு எதுக்காக சொல்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, இந்த ரோடு சீக்கிரமாக பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னிங்கன்னா நிறையா இந்த திண்டுக்கல் ஹைவேயில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறது, நிறையா டிராஃபிக் ஜாம் நடக்கிறது, அது கொஞ்சம் குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம அந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். கவர்மெண்ட் அதனால தான் இந்த ஸ்மார்ட் ப்ராஜெக்ட் திட்டத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு சில இடத்துல வேகமாக வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு சில இடத்துல இன்னமும் வேகமாக வேலை முடியல. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35% வேலை அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஃபைனல் அவங்க வேலை முடியலை இன்னும். ஏன்னா ஃபைனல் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷமாவது ஆகும். நிறையா வேலை ராத்திரி பகலாக பார்த்துட்ருக்காங்க ஒர்க்கர்ஸ். நம்ம வேலை பார்க்குற ஆட்கள்கிட்டையும் நம்ம பேசினோம். அவங்க நைட் அண்ட் ஃபுல்லாக இங்கேயே தங்கி அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ விலாங்குடி பொற்றாமரை நகருக்கு கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அந்த தடுப்பு சுவர் அமைக்கிற ஃபேக்ட்ரி. நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க ராத்திரி பகலாக. இங்கே நம்ம ஒர்க்கர்ஸ் நம்ம தமிழ்காரவங்களும் இருக்காங்க, நார்த் இண்டியன் இருக்காங்க. அவங்களோட ஷெட்டு தான் அது. அதை போட்டு அவங்க ராத்திரி பகலாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இது கரெக்டாக விலாங்குடி பொற்றாமரை நகருக்கு பேக் சைடில் வரக்கூடிய அந்த ஒரு பகுதி இது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விலாங்குடி ஓல்டு விலாங்குடி வந்துடும், ராயல் ஸ்கூல். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் அவங்க இப்போதைக்கு ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி அவங்க நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2 வீலர் நம்ம அவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியும். அந்த நம்ம சுடுகாடு அப்படின்னு சொல்லுவோம், கண்ணன் டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்குது. அது வரைக்கும் அவங்க வந்து ஏரியாவை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு சர்ச் இருக்குது. சர்ச்சை தாண்டி கண்ணன் டிபார்ட்மெண்ட் அந்த எண்டு ஒர்க் இருக்குது. அதில் சின்ன ஏதோ சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சட்ட சிக்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்னிங்கன்னா அந்த இடத்தையும் அவங்க வந்து வேகமாக வேலை பார்த்து முடிச்சிருவாங்க. நீங்கள் அந்த பிரிட்ஜிலேருந்து போகும்போதே உங்களுக்கு அந்த வேலை பார்க்குறது தெரியும். கண்ணன் டிபார்ட்மெண்ட் அண்டர் கிரவுண்டு வழியாக போனீங்கன்னா அந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே இங்கேருந்து பார்க்கும்போது பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போதே தெரியும். இதான் மெயின் முக்கியமாக நடக்கிறது. கிட்டத்தட்ட 165 கோடிக்கு மேலே இந்த திட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிட்டாங்கன்னா மதுரை மக்களுக்கு வந்து இந்த திட்டம் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வைகை ஆற்றை ஒட்டி உள்ளே வந்துட்டோம்னா டவுனுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆகாமல் அப்படியே எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடலாம். அவ்வளவு நல்ல பெரிய ரோடாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ரோடு அவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க. அது 2 பக்கம் பொறிக்க போகும்போது 50 அடி ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நல்ல பெரிய ரோடாக தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சீக்கிரமாக நம்ம இந்த ரோடு வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அதான் நம்மளோட ஆசையும் கூட. தேங்க்யூ வெரி மச். திஸ் வீடியோ வேறு ஏதாவது இருந்தால், இந்த ரோடை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள்.